என்ன மச்சான் லாடகை தான் போட்டியா? ஆமா மச்சான், ஒரு சின்ன விஷயம், அதுக்கு என்ன விளையாட ஆரம்பிச்சேன். சரி, ரொம்ப நாள் ஆச்சு நானும் விளையாடி. சரி விளையாடிட்டே பேசும். இல்ல மச்சான், மத்த ஆள் இருக்காங்க. ஆமா, உனக்கு வீட்டுல இருந்து இறக்க வழியில ரைட் சைட்ல. ஆமா, அந்த பிள்ளை லவ் பண்ணலான்னு இருக்கேன் மச்சான். என்ன காலம் நான் அவளை பார்த்தேன், ஃபுல்லா பிளாஸ்ட் ஆயிட்டேன். அதனால லவ் பண்ணலான்னு இருக்கேன். எப்படி? அந்த கெட்டின அந்த பிள்ளைய தான் கெட்ட போறாங்க. நானே லவ் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதான் வந்து என்ன ஏதுன்னு கேட்கலான்னு ப்ரப்போஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் மச்சான் விளையாட நிறுத்திட்டேன்? என்னத்தை சொல்லு? ஏன் மச்சான் என்னாச்சு? உனக்கு ஒரு கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்ன மச்சான்? ஒரு ஆடு கசாப்பு கடையில போச்சு. அங்க கெட்டு புல்லு வச்சிருக்காங்க. அந்த புல்ல பார்த்த உடனே இது என்ன பண்ணிச்சான் தெரியுமா? கத்திச்சான். அதுக்கு தெரியல அது கசாப்பு கடை, நம்ம போனோம்னா கசாப்பு ஆக்கிடுவாங்கன்னு தெரியல. அது மாதிரிதான் இருக்கு ஓங்காதீங்க. உனக்கு அதுக்காக ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் கேளு. ஆனா நான் சொல்றேன். சரி சொல்லு. நீ சுரேஷன் உனக்கு ஒருத்தன தெரியுமா? மத்தனை இந்த பைக் ரைடர், ஒரு டியூக் பைக் வச்சு சுத்துவாங்கல்ல. ஆமா, அவன் அவன் போன வாரம் செத்து போன இல்லடி, அவனுக்கு எப்படி செத்து போன? அவன் அவனுடைய கதையை தான் சொல்ல வாரேன். அவன் ஏர்போர்ட்ல வந்து மச்சான் நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னான். சொல்லு மச்சான்னு சொன்னேன். அப்போ அவன் சொன்னான், இப்படி ஒரு பொண்ணு நம்ம வீட்டை உங்க வீட்டை பக்கத்துல இருக்கு, சிந்துன்னு ஒரு பொண்ணை நான் லவ் பண்றேன்னு சொன்னான். சரி அப்படியே மச்சான் நீ லவ் பண்ணிக்கோ, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்கரேஜ் பண்ணேன், அனுப்பி விட்டேன். அவன் பாட்டுக்கு போயிட்டான். வெய், யாருமே இதுவரைக்கும் ப்ரப்போஸ் பண்ணியிருக்க மாட்டான், இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிட்டான். என்ன பண்ணான்னு தெரியுமா? போயிட்டு பலூன் என்ன கட்டி பறக்க விட்டு நடு ரோட்ல முட்டங்கால் போட்டு ஐ லவ் யூ ப்ரப்போஸ் பண்ணிட்டான்டா. அந்த தைரியத்துக்கே ஒரு இது அந்த பொண்ணு இருக்கு தெரியுமா, இடுகிடுன்னு அலறி அடிச்சுட்டு வீட்டுக்கே ஓடி போயிடுச்சு. லவ் ப்ரப்போசல் பண்ண கையே பிடிச்சிருக்கு. அதுதானே பிரச்சனையே. அந்த பொண்ணு இது வரைக்கும் எவனும் லவ் சொல்லி இருக்கிறது போல இல்லை. அதுதான் நினைக்கிறேன். அந்த பொண்ணு கிட்ட போய் வீட்டுல போயிட்டு பத்த வச்சிருக்கும் போல. அடுத்த நாள் அவன் இறந்து போயிட்டான். எப்படிலாம் லவ் ப்ரப்போஸ் பண்ணது எப்படி? அதான் அந்த புள்ள சூசைட் பண்ணிட்டானா? சாச்சா, இதுலதான் இருக்கு ஒரு சூழ்ச்சமே. ஒரு கதையா சொல்றேன். ஒரு 4 சிங்கம் ஒரு காட்டுக்குள்ள இருக்கு. அந்த 4 சிங்கத்துக்கும் ஒரு மயில் தங்கச்சி இருக்கா. இந்த 4 சிங்கம் என்ன எப்படி இருக்கும் தெரியுமா? 1 IAS அண்ணன், 2வது இன்ஸ்பெக்டர், 3வது வக்கீல், 4வது ரவுடி. இந்த 4 பேருக்கு இடையில அவன் ப்ரப்போஸ் பண்ணிட்டான். அப்போ எனக்கு சில பழக்கம் முடிச்சுட்டு ஃப்ரீயா இருந்தா இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு என்ன இறங்குறேன் வெயிட் எல்லாம் தூக்குறேன். இப்ப இதுக்கு இது பாடி ஏத்துற நேரம் வேற வேலை இருக்கு. வேலையை நான் முடிச்சுட்டு சிலதுல கடந்து முடிச்ச பிறகு அந்த பிள்ளை இருந்தா பார்ப்போம். வாங்கச்சான் போங்க 2வது வருஷம். சரிங்களா?